الحمد لله الذي رفع شأن العلم والعلماء وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جعل الدنيا مزرعة للآخرة وأشهد أن محمدا عبده ورسوله خير معلم وأكرم مرشد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد اتقوا الله تبارك وتعالى قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وخالق الناس بخلق حسن அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் எல்லா நபிமார்கள், குறிப்பாக இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், எல்லா நபித்தோழர்கள், எல்லா முஸ்லிம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ஆசிரியர்களே, மாணவ கண்மணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, சிலருக்கு படிப்பு முடிகிறது, சிலருக்கு படிப்பு தொடர்கிறது. 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய படித்து முடித்து விட்ட மாணவர்களுக்கு இங்குள்ள படிப்பு முடிகிறது. தற்போது கோடை விடுமுறைக்கு சென்று பின்னர் வருகை தரக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு கல்வி தொடர்கிறது. இந்த 2 மாணவர்களுக்கும் ஒரு சில நினைவூட்டல்களை இந்த ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹு தஆலா நாம் செய்வோம். முதலாவதாக, இங்கு படித்து பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை, ஒரு சில செய்திகளை நாம் கூறுவதற்கு விரும்புகின்றோம். கண்ணியத்திற்குரிய பட்டம் பெற்று செல்லக்கூடிய மாணவர்களே, ஆலிம்களே, சலாமிகளே, இன்று நீங்கள் இந்த கல்லூரியினுடைய வாசலை விட்டு ஒரு சில தினங்களிலே வெளியேற இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, பட்டமளிப்பு விழா என்று உங்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படும். ஆகவே இங்கிருந்து நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது வெறும் காகிதங்களை ஏந்தி செல்லவில்லை, சமூகத்தினுடைய கனவுகளை நீங்கள் ஏந்தி செல்கின்றீர்கள். இங்கு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த பட்டம், இந்த ஷஹாதா, அது வெறுமனே தாள்கள் அல்ல. இங்கு தாள்களை கொடுப்பதற்காக வேண்டி நாங்கள் விரும்பவில்லை. மாறாக நல்ல ஆளுமைகளை, நல்ல ஆட்களை நாம் உருவாக்குவதற்கு விரும்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களால் முடிந்த அளவிற்கு இறைவனுடைய மாபெரும் கிருபையை கொண்டு, அருளை கொண்டு நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஒரு மாடல், அந்த மாணவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களிலே இந்த கல்லூரியை விட்டு வெளியே சென்று விடுவார்கள்.
அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், இறைவன் சொல்லக்கூடிய செய்திதான். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல், நபியே நீங்கள் கூறுவீராக, யஅமலு, நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் அமல் செய்யுங்கள். நீங்கள் என்ன கற்றீர்களோ, என்ன படித்தீர்களோ அதன்படி நீங்கள் செயல்படுங்கள். ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களுடைய அமல்களை, உங்களுடைய செயல்களை இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். வரசூலுஹு, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த சமூகத்திலே இருக்கின்றீர்களோ அவர்களும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வல் மூமினூன், மூமின்களும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக நாம் பெற்ற அந்த கல்வியை கொண்டு நாம் என்ன அமல் செய்கிறோம், என்ன செயல்படுகிறோம் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல மூமின்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹு தஆலா விடுகிறான். வஸதுரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவான விஷயங்களையும் வெளிப்படையான விஷயங்களையும் அறியக்கூடிய அந்த மாபெரும் அறிஞன் அல்லாஹு தஆலாவின் பக்கமே நீங்கள் மீண்டும் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்ன இந்த உலகத்தில் அமல் செய்தீர்களோ, என்ன நீங்கள் செயல்பட்டீர்களோ, உங்களுடைய கல்வியின்படி எப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களோ அதை குறித்து அல்லாஹு தஆலா மறுமையிலே உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே தனது நபியின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இதே செய்தியை தான் கல்லூரியின் மூலமாக நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். நீங்கள் இங்கிருந்து படித்து செல்கின்றீர்கள், பட்டத்தை பெற்று செல்கின்றீர்கள். நீங்கள் எந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ, எந்த சூழ்நிலையிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, அங்கு நீங்கள் படித்ததை அங்கு செயல்படுத்த வேண்டும். அங்கு செயல்முறையாக நீங்கள் படித்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடைய அமல்களை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அது மட்டுமல்ல, உங்களுடைய சமூகமும் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காம்பவுண்டை பொறுத்தவரை, இந்த கல்லூரி வளாகத்தை பொறுத்தவரை ஒரு சில கண்கள் தான் உங்களை பார்த்து கொண்டிருந்தது, உங்களை கண்காணித்து கொண்டிருந்தது, உங்களை வாட்ச் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த படியை விட்டு நீங்கள் தாண்டி உலகம் என்ற அந்த மாபெரும் விசாலமான அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று பறந்து விரிந்த அந்த நிலப்பகுதிக்கு செல்லும் பொழுது 1000 கண்கள் அல்ல, அதாவது 1000 கோடி கண்கள் அல்ல, பல கோடி கண்கள் உங்களை உற்று பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி நடக்கின்றீர்கள், உங்களை நீங்கள் சலாமி என்று சொல்கிறீர்கள், உங்களை ஆலிம் என்று சொல்கின்றீர்கள். உங்களுடைய ஆலிமான அந்த பட்டத்திற்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா இல்லையா, அனைவற்றையும் உற்று நோக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த உலகத்திலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா, மறுமை நாளில் எந்த மனிதனுடைய பாதமும் நகர முடியாது, எந்த மனிதனும் நகர முடியாது 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தனது வாழ்நாளை எவ்வாறு அவன் அழித்தான். வஅன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா, தனது உடலை எவ்வாறு அவன் அழித்தான். வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எவ்வாறு பொருள் ஈட்டினான், எவ்வாறு செலவழித்தான். இறுதியாக இறைவன் கேட்பான், வஅன் இல்மிஹி மாதா அமில, மனிதனே நீ கற்றாயே, மார்க்க கல்வி பெற்றாயே, நவீன கல்வி பெற்றாயே,
அதை கொண்டு நீ என்ன அமல் செய்தாய், என்ன சமூகத்துக்கு நீ கொடுத்தாய், உன்னுடைய குடும்பத்திற்கு என்ன கொடுத்தாய், உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு அதை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் மறுமையிலே தப்பிக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆக மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு இந்த கல்லூரியில் இருந்து நீங்கள் வெளியே செல்லுங்கள். சாதாரணமாக இந்த கல்லூரியில் இருந்து நீங்கள் வெளியே செல்லவில்லை, மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை உங்களோடு சுமர்ந்து நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் வெளியிலே சென்ற பிறகு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தூண்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு நீங்கள் ரஹ்மத்தாக, ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபிமார்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக மாறினார்களோ இருந்தார்களோ அவ்வாறு நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உலக மக்களுக்கு ரஹ்மத்தாக நீங்கள் மாற வேண்டும். உலக மக்களுக்கு சோதனையாக மாறக்கூடாது. உலக மக்களுக்கு ஒரு நிக்மா, ஒரு அதாபாக நீங்கள் மாறக்கூடாது. உலக மக்களுக்கு நீங்கள் ரஹ்மத்தாக மாற வேண்டும். இந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய 5வது ஆண்டு மாணவர்களுக்கு, சலாமிகளுக்கு, இந்த ஆலிம்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அடுத்த செய்தியாக நாம் யாருக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், அது 5வது ஆண்டு மாணவர்களுக்கும் பொருந்தும், சலாமிகளுக்கும் பொருந்தும். என்னவென்றால், இங்கிருந்து அவர்கள் விடுமுறையிலே செல்கிறார்கள். விடுமுறை என்பது அது வெறுமையாக இருப்பதற்காக வேண்டி உள்ள நேரங்கள் அல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கிறது. விடுமுறை, அதாவது ஓய்வான நேரம் என்பது சாதாரணமான ஒரு நேரம் அல்ல, அது இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு அருள்கொடையான, ஒரு ரஹ்மத்தான ஒரு நேரமாக இருக்கிறது. இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட், அப்படிப்பட்ட ஒரு நேரமாக அது இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த நேரங்களே நமக்கு மிகப்பெரிய அதாபாக, மிகப்பெரிய சோதனையாக, மிகப்பெரிய ஒரு தண்டனையாக, மிகப்பெரிய ஆபத்துகளை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக மாறிவிடும். ஆக அந்த ஓய்வான நேரங்களை நாம் சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் விடுமுறையிலே செல்கின்றோம், நமக்கு ஏராளமான ஓய்வான நேரங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள், ஒவ்வொரு நிமிடத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு நிமிடத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக்கியது இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் தங்களுடைய நேரங்களை வீணாக்கியதில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்போதும் கல்வி கற்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்து கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள், சேவை செய்து கொண்டே இருப்பார்கள், பணிவிடை செய்து கொண்டே இருப்பார்கள், ஹித்மத் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நான் உமக்கு கல்வி கற்றுத் தருகிறேன், உமக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். ஆக இந்த ஓய்வான நேரங்கள் நிஅமத், இறைவன் கொடுத்த அருளாக இருக்கிறது. நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். 2 நிஅமத்துகள் இருக்கிறது. அந்த 2 நிஅமத்துகளை பயன்படுத்தாத எத்தனையோ மனிதர்கள் ஏமாந்து விடுகிறார்கள், நட்டவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நிஅமத்துகள். முதலாவது அஸ்ஸிஹ்ஹத்து, ஆரோக்கியம், வல் ஃபராக், ஓய்வான நேரம். இது 2மே மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஆரோக்கியம், நோய் வந்து விட்டால் நாம் எந்த அமலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நாம் ஒரு வேளையிலே பிஸியாக ஆகிவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது.
மற்ற வேலைகளை நாம் கவனிக்க முடியாது. சரியான, அதாவது நமக்கு என்ன வேலைகள் இருக்கின்றதோ அதை நாம் செய்ய முடியாது. முக்கியமான வேலைகளை செய்ய முடியாது. ஆக இந்த ஓய்வான நேரங்கள் இருக்கிறதே மிக மிக இறைவனுடைய அருளாக இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். மற்ற மாணவர்களுக்கும் அது போல சலாமிகளுக்கும் இந்த விஷயத்தை நாம் சொல்ல விரும்புகின்றோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளும். எகத்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ அரிதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரிமிக்க, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ், நாம் எல்லாம் இளமையாக இருக்கின்றோம், இளைஞர்களாக இருக்கின்றோம். இந்த இளமையாக இருக்கக்கூடிய இந்த வயதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வயதில் தான் நான் அமல் செய்ய முடியும். முதுமையை அடைந்து விட்டால் அமல் செய்ய முடியாது. இரண்டாவது விஷயமாக சொன்னார்கள், சிஹ்ஹதக கப்ல ஸகமிக, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளும். கினாக கப்ல ஃபக்ரிக, ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செழுமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். ஃபராகக கப்ல ஷுகுலிக, அலுவல்கள் வேலைகள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளும். ஹயாத்தக கப்ல மௌத்திக, மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை, ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? நாம் இங்கிருந்து சென்ற பிறகு நம்முடைய விடுமுறையிலே, கோடை விடுமுறையிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் கோடை விடுமுறையிலே என்னென்ன அமல்களை எல்லாம் செய்ய முடியும், இது இலகுவாக இருக்கும். முதலாவதாக ரொட்டீன். நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தோம் அது அங்கு செய்வோம். ரொட்டீன். இங்கு என்ன செய்தோம்? 5 நேர சரியாக தொழுதோம். 5 நேர தொழுகையும் சரியாக தொழுதோம், ஜமாத்தோடு தொழுதோம். அது எந்த குறையும் நாம் வைக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு நேமத்து! ஒரு 5 நேர வக்து தொழுகையை நாம் சரிவர தொழுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு நேமத்து! இதை நாம் அங்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை நாம் அங்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். 5 நேர தொழுகைக்கும் நாம் பள்ளிவாசலுக்கு சென்று விட வேண்டும். உங்களை யாரும் தூண்டக்கூடாது, உங்களை யாரும் சொல்லக்கூடாது. போ என்று சொல்வதற்கு முன்னால் நாம் எழுந்து பள்ளிவாசலுக்கு 5 நேர தொழுகையும் நாம் தொழ. அடுத்ததாக நாம் என்ன செய்தோம்? இந்த இடத்திலே தினந்தோறும் திருக்குரான் ஓதினோம். ஒரு நாள் கூட நாம் திருக்குரான் ஓதாமல் இல்லை. எல்லா நாளும் நாம் திருக்குரான் ஓதினோம். ஃபஜ்ருக்கு பிறகு அமர்ந்து ஓதினோம். திருக்குரான் ஓத தெரியாதவர்கள் நாம் கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் இங்கு ரொட்டீனாக நடந்தது. இதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஊரிலே சென்ற பிறகு நீங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் இறைவன் உங்களோடு திருப்தியாக இருப்பான். அப்போதுதான் இறைவன் உங்களை பொருந்திக் கொள்வான். அப்போதுதான் இறைவன் உங்களுடன் பாசமாக இருப்பான். அப்போதுதான் இறைவன் உங்களுக்கு எல்லா அருள்களையும் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வினுடைய தூதரே, சுருக்கமாக ஒரு அறிவுரை சொல்லுங்கள். வேறு யாரிடமும் நான் சென்று அந்த அறிவுரையை கேட்கக்கூடாது. சுருக்கமாக ஒரு அறிவுரை சொல்லுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகிர், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்வீராக, மேலும் அதிலே நிலைத்திருக்கிறார். 2 வேளையை நம்ம இங்க தொடர்ந்து செய்தோம். ஒண்ணு என்ன? தொழுகையை தொழுதும். தொழுகைங்கிறது என்ன? நம்முடைய ஈமானுடைய அடையாளம். ஈமானுடைய அடையாளம். ஒருவர் 5 நேர தொழுகையை தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்கிறார் என்று சொன்னால் ஃபஷஹது லஹு பில் ஈமான், அவரிடம் ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். அப்போ அந்த 5 நேர தொழுகையை நாம் சரியாக தொழுவோம். அதை நாம் ஊரில் சென்ற பிறகு கட்டாயமாக தொடர்ந்து அதை நாம் செய்ய வேண்டும். இறைவன் அப்போதுதான் நம்மை புரிந்து கொள்வான், நமக்கு அருள் வளங்களை செய்வான். தொடர்ந்து செய்ய வேண்டும், நிலை குலையாமல் இருக்கும். 2வது விஷயம் என்ன? திருக்குரானை நாம் ஓதினோம், அங்கேயும் சென்று நாம் ஓதுவோம். அங்கேயும் சென்று நாம் காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு திருக்குரான் ஓதுவோம். அதை நாம் உறுதியாக எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல்லும் போது நாம் செல்ல வேண்டும். அங்கே நாம் ஓதுவோம். யாருக்கும் பயந்து அல்ல, பெற்றோருக்கு பயந்து அல்ல, பெற்றோரிடத்திலே கையெழுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. நான் யாருக்காக வேண்டி செய்கிறேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன். அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும்,
அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் எனது வாழ்க்கையிலே மிகப்பெரிய அருளை கொண்டு வர வேண்டும், என்னை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இந்த 2 அமலையும் நீங்கள் தொடர்ந்து அங்கு சென்று செய்ய வேண்டும். 3வது அமலாக இந்த கோடை விடுமுறையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிர்ருல் வாலிதை, பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பெற்றோருடைய மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோருடைய மனம் மகிழ்ச்சி அடைகின்ற வரையில், திருப்தி அடைகின்ற முறையில் நீங்கள் பெற்றோருடன் நடந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். நீங்க இங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் சுகபோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எல்லா தியாகங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு உங்களை அவர்கள் பிரிந்திருந்தார்கள். உங்களுக்கு எல்லா செலவுகளையும் தந்தார்கள், எல்லா உதவிகளையும் உங்களுக்கு அவர்கள் செய்தார்கள். ஆனால் நீங்கள் இப்போது அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு 15 நாள் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மனம் குளிர நீங்கள் அங்கு நடந்த வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இறைவன் தீர்ப்பு எழுதிவிட்டான், இறைவன் கட்டளையிட்டு விட்டான். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு வேறு யாரையும் இணை வைக்க கூடாது. பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும், பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பெற்றோருக்கு நலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டான். இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களுடைய பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதான காலத்தில் இருக்கின்ற பொழுது, முதுமையை அடைந்து விடுகின்ற பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள் வயசானவர்களாக இருக்கிறார்கள் என்றால், ஃபலா தகுல்லஹுமா உஃப். உஃப் என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லாது. உஃப் என்றால் ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் சடைந்து கொள்வது இருக்கின்றதே, அதற்கு சொல்வது உஃப் என்று. ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் மாட்டேன் என்று கூட சொல்லாமல் அதை லேசா அப்படியே வெறுப்பது இருக்கின்றதே, அது கூட செய்யக்கூடாது. அந்த ஒரு தொந்தரவு கூட பெற்றோருக்கு தரக்கூடாது. வலா தன்ஹருஹுமா, பெற்றோரை நீங்கள் அதட்டாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, நல்ல வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறார். ஆக மூன்றாவது விஷயம் என்ன? பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும், அவர்கள் மனம் குளிர் நடந்தது. 4வது விஷயம் என்ன? உற்றார் உறவினர்களை சென்று நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்களுடன் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளும். 2 வருடம் படித்து வந்து விட்டார், 3 வருடம் படித்து வந்து விட்டார், நம்மை பார்க்கின்றார், நமக்கு சலாம் சொல்லுகின்றார், நம்மை நலம் விசாரிக்கின்றார், நமக்கு உதவி செய்கிறார் என்ற அளவிற்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நினைக்கவில்லை. மிகப்பெரிய நன்மை இருக்கிறது இதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யுபஸத லஹு ரிஸ்குஹு வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹம். யாராவது ஒருவர் தனது ரிஸ்க், அதாவது அருள் வளம், பொருள் வளம் விசாலமாக ஆக வேண்டும், அதிகமாக கிடைக்க வேண்டும், ரிஸ்க்ல பரக்கத்து வேண்டும் என்று யாராவது ஒருவர் விரும்பினார், அன்னொரு ஒருவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அவர் உறவை பேணட்டும், உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது 4வது விஷயமாக இருக்கிறது. 1 தொழுதல், 2வது குர்ஆன் ஓதுதல், 3வது பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், உற்றார் உறவினர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். 4வது விஷயம் என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த விடுமுறையிலே நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய பழைய நண்பர்கள் இருந்தார்களே, அந்த பழைய நண்பர்களில் எவர்களெல்லாம் தீய நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் என்று உங்களுக்கு அடையாளம் தெரியும் அல்லவா? அப்போ அவர்களுடைய வாழ்க்கை வேறு, உங்களுடைய வாழ்க்கை வேறு, இப்ப 2மே மிங்கிள் ஆகலாம். அப்ப அந்த மாதிரி கெட்ட அந்த நண்பர்களுடன் நீங்கள் சேரக்கூடாது. அப்படியே நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால், எந்த நோக்கத்திற்காக வேண்டி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும், உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும்.
நீங்கள் அவர்களுக்கு தாவத் கொடுக்க வேண்டும். தொழுகையின் பக்கம் தாவத் கொடுக்க வேண்டும். நீங்கள் குர்ஆனின் பக்கம் அவர்களுக்கு தாவத் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அந்த நல்ல நோக்கத்திற்காக வேண்டிதான் அவர்களை பார்க்க வேண்டுமே தவிர, மாறாக பழைய நண்பன் ஆகிவிட்டதே, அவன் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் நாமும் செய்வோம், அவன் செய்யக்கூடிய தப்புகளை எல்லாம் நாமும் செய்வோம் என்று பழைய நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து விடாது, தீய நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, தீய நண்பனுக்கு உதாரணம் என்ன என்றால், நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவன். ஒரு அத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவன் அவன் நல்ல நண்பன். அத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவனுக்கு பக்கத்திலே நீங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு அவன் தனது அத்தரை தேய்த்து விடுவான், அல்லது கொஞ்சம் கொடுப்பான், இல்லது அவனுடைய பக்கத்தில் இருக்கும் போது நமக்கு மனம் வீசும், நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு கிடைக்கும், நறுமணம் வீசும். அதே சமயத்திலே கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன? கொல்லன் கடையில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு உலை இருக்கின்றதே, அந்த நெருப்பு உலை, அந்த கொல்லன் கடைக்கு போனா உங்களுக்கு என்ன ஏற்படும்? கொல்லன் கடைக்கு போனா உங்களுக்கு அங்க உள்ள நெருப்பு உங்க மேலப்படும், இல்லன்னா அந்த காற்று இருக்கிறதே, அந்த தீய காற்று உங்களுக்கு வீசும். இதுதான் கெட்ட நண்பனுக்கு உதாரணமாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, இருவருக்கும் இந்த செய்தியாக இருக்கிறது. இங்கிருந்து பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கும், பட்டம் பெற்று செல்லக்கூடிய மாணவர்களுக்கும், அதுபோல விடுமுறைக்காக வேண்டி செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் இவைகள் தான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் என்பது ஒரு சில நாட்கள் தான். அதை அரிதாக நாம் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி அடைந்து விடுவோம், அதை நாம் பாழாக்கி விட்டால் வருத்தப்படுவோம். அல்லாஹு தஆலா அந்த வருத்தத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஃபத்தகுல்லாஹ யா இபாதல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல ஃபததஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி ذلكم وصاكم به لعلكم تتقون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.